பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. சத்தியம் விடுதலையாக்கும் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் தேவ பலன் உண்டாயிருக்கும். எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த காலகட்டங்களில் இந்த மாதங்களில் தேவனுடைய பாடுகள், உயிர்த்தெழுதல் ஆகியவர்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆனால் இந்த நாட்களிலும் கூட தேவ பலன் நமக்கு அவசியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒரே சிலுவையின் உபதேசம் 2 நபர்களுக்கு, 2 பகுதி மக்களுக்கு அல்லது 2 விதமாக எடுத்துக்கொள்வர்களுக்கு 2 வித செயல்பாடுகளை தருகிறது. ஒரு கூட்டத்திற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது, ஒரு கூட்டத்திற்கு அது கேடு விளைவிக்கக்கூடியதா இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் பயணித்தாலும், சிலுவையை சுமந்தோ அல்லது சிலுவையை நோக்கியோ பயணித்தாலும், ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவ பலன் இருப்பதில்லை. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதம் விசேஷித்த விதமாக அவருடைய சிலுவையின் உபதேசத்தை உறுதியாய் உண்மையாய் பற்றி கொள்கிற உங்களுக்கு தேவ பலனாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் என்னத்தான் அந்த சிலுவை சொல்லுகிறது? அந்த சிலுவை சொல்லுகிற உபதேசம் எந்த உபதேசம் நமக்கு பலனாய் இருக்கும்? எனக்கு அருமையானவர்களே, மரம் என்பது சிலுவையை நமக்கு காட்டுகிறது. ஆதி மரமானது ஆதாமையும் ஏவாளையும் பாவத்துக்குள்ளாக்கினது. ஆனால் தேவனுடைய கொல்கதாவின் மரமான சிலுவையானது உங்களையும் என்னையும் மீட்பின் ரட்சிக்கக்கூடிய நபராக மாற்றியிருக்கிறது. அப்படியானால் ஆதாமும் ஏவாளும் எது நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கையின் பரிசுத்தை இழந்து போனார்கள் என்று சொன்னால், மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தினது நிமித்தம். ஆதாமுக்கான ஏவாளுக்கான மரத்தினுடைய கனி அவர்களை இச்சைக்கு நேராய் தோண்டினது. மாம்சத்தின் பிரபஞ்சத்திற்கு தங்களை பெரியாளாய் காட்டக்கூடியவர்களாக விரும்பபடி செய்தது. ஆகவே அவர்கள் தங்களுடைய தேவ பலனை இழந்து போனார்கள். அவர்கள் பார்வைக்கு அது இச்சையை உண்டு பண்ணினது. அவருடைய பார்வைக்கு சாத்தான் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் தேவர்களை போல அந்த பூமியில வாழலாம் அப்படின்னு தன்னுடைய நிலையை தாண்டின ஒரு எண்ணம், நிலையை தாண்டின ஒரு ஏக்கம், பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு ஒரு வாழ்க்கையில் தோல்வியடை செய்தது. ஆனால் கிறிஸ்து மரத்தில் தொங்கின போது அந்த பழம் பார்க்கிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பார்க்கிறதற்கான ரூபம் கூட இல்லையாம், அழகை இழந்தவராய் இருந்தாராம். அவரை பார்க்கிற பொழுது அவருக்குரிய ரூபம் இல்லை, அழகு இல்லை, இச்சிக்கப்படத்தக்க வகையில் அவர் இல்லை, இந்த பிரபஞ்சம் எதிர்பார்க்கிற வகையில் அவர் இல்லை. அவர் ஆவியின் கனியாய் தன்னை காட்சியளிக்கிறவராக இருந்தார். அவரை குறித்து பார்க்கிற போது 2 கள்வர்கள் இருந்தார்கள், பக்கத்துல தான் இருந்தாங்க. சிலுவை பக்கத்தில் தான் இவர்கள் இருவரும் இருந்தார்கள். ஆனால் ஒருவன் மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறான். நீர் தேவனுடைய குமாரனானா உண்மையை ரட்சித்து என்னையை ரட்சிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். ஆனா பாருங்க, அதே சிலுவையின் பக்கத்தில் இருந்து இன்னொரு கல்வன் சொல்லுகிறான், உங்களுடைய ராஜ்யம் வருகிற பொழுது என்னை நீ நினைத்தருளும் என்று. எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனிதனுக்கு தேவ பலன் உண்டாக வேண்டுமானால், இந்த சிலுவை தேவ பலனை உங்களுக்கு தர வேண்டுமானால், மாம்சத்தின் கிரியைகளான உபதேசத்தில் நீங்கள் பலப்படுவீர்களானால் நிச்சயமாய் இந்த சிலுவை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் ஆவியின் கனிகள், ஆவியின் பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ராஜ்யத்தின் மேன்மையை இந்த கனி உங்களுக்கு விளக்கி காட்டுகிறது. இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய சிந்தை ஒவ்வொன்றும் ஆவிக்குரிய சிந்தையாக இருக்கட்டும். நீங்கள் சிலுவையில் அவரோடு ஒரு அறையுண்ட வாழ்க்கை வாழ்வீர்களானால் அது உங்களுக்கு தேவ பலனாயிருக்கும். தேவ பலன் என்பது மாம்சத்தின் பலன் அல்ல. எனக்கு அருமையா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பலன் என்பது இந்த உலகத்திற்குரிய ஐஸ்வர்யத்தின் அடையாளம் அல்ல. தேவ பலன் என்பது உள்ளான மனுஷன் விசுவாசத்தில் பலப்பட்டு மேலான ராஜ்யத்திற்கு பங்காளராய் நிலை நிற்கப்படுவது. அப்படித்தான் கிறிஸ்து இருந்தார், அதைத்தான் வெளிப்படுத்தி காட்டினார். இன்றைக்கும் சரி, இந்த நாளிலே நீங்கள் தேவ பலனை அடைய வேண்டுமானால் மாம்சத்தின் கிரியைகளிலிருந்து விடுபடுங்கள். மாம்சத்தின் சிந்தைகளின் உபதேசங்களை விட்டு மாம்சத்தின் கிரியைகளை தாண்டி ஆவியின் கிரியைகளில் அன்பு, பொறுமை, நிதானம் எல்லா விதங்களிலும் நீங்கள் அதை வெளிப்படுத்துவீர்களானால் நிச்சயம் தேவ பலனுடையவராக இருப்பீர்கள். மாம்சத்தின் கிரியைகள் நிமித்தம், அழகின் நிமித்தம், அந்தஸ்து நிமித்தம் நிறைய பேரை நான் பார்க்க, என் குரூப்லையும் கூட இருக்கிற நீங்கள் பலர் உங்களுடைய வாழ்க்கையில அந்தஸ்து, கல்வி, அழகு, அறிவு, ஆற்றல்னு தேடிக்கொண்டே போகிறது நிமித்தம் உங்கள் பலனையும், நீங்கள் மாம்சத்தின் பலனையும் இழக்கிறீர்கள், தேவ பலனை இழக்கிறீங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதம் நிச்சயமாய் தேவ பலன் உண்டாயிருக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆகவே கேட்கிற உபதேசங்கள் எல்லாம் சிலுவையின் உபதேசத்தை நீங்கள் நன்றாய் கேட்டு இன்னும் பலனடைங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்கிற வார்த்தையை உங்களுக்கு அருளுகிறோம், சத்திய வார்த்தையை உங்களுக்கு தந்தருளுகிறோம். அது உங்களை மென்மேலும் பலனடை செய்யும். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். நாம் தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம்.
நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பான சகோதர சகோதரர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே, அருள்நாதர் இயேசுவே, உம்மை சிலுவையில் பார்க்கிற பொழுது மாம்சத்தின்படி நாங்கள் உம்மை அறியோம் என்று சொல்லுகிறார். மாம்சத்தின்படி அறிந்தால் ஆண்டவரே, நீ சிலுவையில் பட்ட பாடுகள், நீ சிலுவையில் அடைந்த நிந்தை, நீ சிலுவையில் பட்டதான அனைத்து கஷ்டங்களும் ஆண்டவரே தகப்பனே எங்கள் கண்முன் இருக்கும். ஆனால் ஆவியின்படி நாங்கள் உம்மை அறிந்தால் தகப்பனே, அவ்வளவு பாடுகள் மத்தியிலும், அவ்வளவு உபத்திரத்தின் மத்தியிலும், அவ்வளவு ஏளனத்தின் மத்தியிலும் நீர் ஆவியின் சிந்தை உடையவராய் பிதாவின் முகத்தை தரிசிப்பதில் நீர் உறுதியாய் இருந்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் எங்களுக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற எந்த நிந்தைகளிலும், எந்த அவமானங்களிலும், எந்த இழப்புகளிலும் மாம்சத்தின்படி நாங்கள் சிந்திக்காதபடி ஆவியின்படி நீங்கள் உம்மை போலவே பாடுகளை நாங்கள் அனுபவித்தால் உம்மோடு கூட ஆளுகை செய்வோம் என்கிற வார்த்தையின்படி எங்களில் ஒவ்வொருவரும் பலப்படுவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யுங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்திற்கு உதவியாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அந்த கரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் தேவ பலனால் நிரப்பப்படுவார்களாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வார்த்தையை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய்த்தாங்க. குடும்பம் முழுவதையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இந்த மாதம் நடைபெறுகிறதான ஆண்டவரே தகப்பன் ஏப்ரல் 16 நடைபெறுகிறதான முகாம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். அதில் நம்முடைய பிள்ளைகள் தேவ பலனடைந்தவர்களாய் வந்து நம்முடைய ஆசீர்வாதத்தின் பங்கை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்யும். தொடர்ந்து உடைய கிருபைகளுக்குள்ள மூடுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனும் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். தேங்க்யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். சில சத்திய வார்த்தைகளை நீங்கள் பலப்பட வேண்டுமானால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வேதத்திலிருந்து உங்கள் சத்திய வார்த்தை யதார்த்தமாக பகிர்ந்து உங்கள் விசுவாச வாழ்க்கையை தொடர்ந்து ஜெயம் எடுப்பதற்கு ஆண்டவரும் அனுக்கிரகம் செய்வார். நாங்களும் துணை நிற்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.